அன்பினர்களே, இன்று வெள்ளிக்கிழமை இஸ்லாமாபாத்தில், பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் உள்ள ஒரு மசூதியில் நடைபெற்ற ஒரு துயரமான சம்பவம் முஸ்லிம் நாடுகளில் மிகப்பெரிய கண்டனத்தையும் கவலையும் துன்பத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இலங்கையில் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடைபெற்றது போன்று இஸ்லாமாபாத்தில் உள்ள மசூதியில் நடந்த தற்கொலை தாக்குதலில் 31 மக்கள் பலியாகி இருக்கின்றார்கள். 170 மக்கள் காயமடைந்து இருக்கின்றார்கள். அத்தனையும் வெள்ளிக்கிழமை விசேட தொழுகைக்காக பிரே பண்ணுவதற்காக சென்றவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். பாகிஸ்தானில் இருந்த பன்னாட பரதேசிகள். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள ஒரு மசூதியில் இன்று வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக கூடியிருந்த மக்கள் கூடியிருந்த இடத்தில் ஒரு பயங்கரமான குண்டு ஒன்று வெடித்ததில் 31 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் என்றும் 170 பேர் காயமடைந்ததாகவும் மாநகர போலீஸ் துணை ஆணையாளர் சற்று முன்பு சகல ஊடகங்களுக்கும் செய்தி வழங்கி இருக்கின்றார். இந்த வெடிப்பில் 31 மக்கள் கொல்லப்பட்டாலும் மிக இன்னும் அதிகம் ஒரு 70 கொலை ஆபத்து, அதாவது இந்த 31 பேர் கொல்லப்பட்டது என்ற கொலை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுகின்றது. 170 பேர் காயமடைந்தாலும் அந்த 170 பேரில் குறைந்தது இன்னும் ஒரு 30-40 பேர் இறந்து போக மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. அந்த இரத்த பற்றாக்குறை இருக்கின்றது மிக அதிகமாக. அங்கு அந்த பகுதி முழுவதும் தற்பொழுது எமர்ஜென்சி பாஸ் பண்ணியிருக்கின்றார்கள் ராவல்பிண்டி போலீசார். இந்த குண்டுபிடிப்பு ஒரு தற்கொலை தாக்குதல் என்று காவல்துறையினர் கூறுகின்றனர். மேலும் வெடிப்பு நடந்த பகுதியை சுற்றி வளைத்தனர் காவல்துறையினர். பாகிஸ்தானுக்குள்ள 1000 ஆயுத குழுக்கள், எங்க என்னறைய 30 ஆயுத குழு இருக்கு. உலகத்தில் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கமா? அடே 1 2 3 30க்கு மேற்பட்ட இந்த கொலகார கும்பல் சண்டான்கள், தொலை போறவன், வணங்க போறவன், கோயில்ல பள்ளியில என்னடா நடக்குது இந்த உலகத்துல? அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் மனித குலத்திற்கு எதிரான குற்றம் என்று பாகிஸ்தானிய ஜனாதிபதி ஆசிப் அலி சர்தாரி கூறுகின்றார். உண்மையிலே வரவேற்கிற ஒரு கருத்துனா மனித குலத்துக்கு மிக எதிரான மாபெரும் ஒரு குற்றம் என்றும் சொல்லலாம். இஸ்லாமாபாத் மற்றும் அதன் எல்லை நகரமான ராவல்பிண்டி முழுவதும் உள்ள முக்கிய மருத்துவமனைகளில் அவசர கால நிலை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எமர்ஜென்சி பாஸ் பண்ணிக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் ஏரியா முழுவதும். மசூதியின் பராமரிப்பாளர் சம்பவ இடத்திற்கு வந்தபோது எங்கும் உடல்கள் சிதறி கிடக்கின்றன. இந்த மாதிரி தானே ஈஸ்டர் குண்டுவெடிப்பும் நம்ம நாட்டில் நடந்துச்சு. இன்னொரு சாட்சி பிரார்த்தனை தொடங்கிய போது துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டதை நினைவு கூர்ந்து சொல்லுகின்றார். அவர் மயக்கத்தில் இருந்து விழுந்து வெடிப்பு முன்பு சிறிது நேரம் துப்பாக்கி சூடு தொடர்ந்ததாகவும் மீட்பு அதிகாரி ஒருவர் தெரிவிக்கின்றார். வெடிப்புக்கு முன்பு மசூதி காவலாளர்களுடன் நடந்த துப்பாக்கி சண்டையை நேரில் பார்த்த ஒருவர் விவரிக்கின்றார். இந்த செக்யூரிட்டி கார்டு போட்டிருப்பாங்க. கொல்லப்பட்டவங்க யார் தெரியுமா? சியா முஸ்லிம்கள். இந்த சியா முஸ்லிம் யாரு? ஈரான்ல இப்ப ஆட்சியில் இருக்கிற சுப்ரீம் லீடர் பெருசு அந்த இனம். அப்ப அந்த இனத்தின் மேல யாரு செஞ்சிருப்பான்? சன்னி இனம் என்று சொல்லப்படுகின்றவன்களை செஞ்சிருக்காங்க. டேய் உடுங்கலண்டா, அவன் எந்த நீங்க உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்கடா, சனியை முடித்த நாய்களா. தாக்குதலுக்கு காரணமானவர்களின் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் மேலும் இறப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக ராவல்பிண்டி செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இஸ்லாமாபாத் மற்றும் அதன் எல்லை நகரமான ராவல்பிண்டி முழுவதும் உள்ள முக்கிய மருத்துவமனைகளின் அவசர காலை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. மசூதியின் பராமரிப்பாளர் சம்பவ இடத்திற்கு வந்தபோது எங்கும் உடல்கள் சிதறி கிடந்தன என்று கூறுகிறார். வெள்ளிக்கிழமை விசேட தொழுகையின் போது தென்கிழக்கு இஸ்லாமாபாத்தின் தர்லாய் பகுதியில் உள்ள இமாம் பர்கா ஹதீஜா அல் குப்ராவில் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கின்றது. சம்பவ இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட படங்கள் உடைந்த கண்ணாடி மற்றும் இடிபாடுகளுக்கு மத்தியில் தரையில் சடலங்கள் கிடப்பதை காட்டியிருக்கின்றது. மசூதிக்கு வெளியே காயமடைந்த வழிபாட்டாளர்கள் தோட்டத்தில் காணப்படுறது என்றும் பார்வையாளர்கள் உதவிக்கு அழைக்கப்படுறது என்றும் சொல்லப்படுகின்றது. அவசர போலீஸ் பிரிவுக்கும் அவர்கள் அழைத்திருக்கின்றார்கள். இஸ்லாமாபாத் தலைநகர் பிரதேச காவல்துறை செய்தி தொடர்பாளர் சாஹி ஜமாத் கூறுகையில் குண்டுவெடிப்பின் சரியான அறிகுறிகள் தற்கொலை குண்டுவெடிப்பை குறிக்கின்றன என்று அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். அந்த பகுதி முழுவதும் தற்போது பாதுகாப்பு படையினரால் சீல் வைக்கப்பட்டுள்ளது என்றும் மேலும் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சையை பார்வையிட உதவி ஆணையாளர் நியமிக்கப்பட்டது என்றும் சொல்லப்படுகின்றது. பாகிஸ்தான் அதிகாரிகள் தாக்குதலை கடுமையாக கண்டித்தனர். குண்டுவெடிப்பு குறித்து பிரதமர் ஜவாஸ் ஷரீப் தனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்திருக்கின்றார். அது அரசியல்வாதி எல்லாம் கொடுக்கிறது தான்.
ஜனாதிபதி ஆசிப் அலி சர்தாரையும் இரங்கல் தெரிவித்து அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து மனித குலத்திற்கு எதிரான குற்றம் செய்வது என்பது மன்னிக்க முடியாத குற்றம் என்றும் காயமடைந்த மக்களுக்கு அனைத்து மருத்துவ வசதிகளும் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறித்திருக்கின்றார். பணிப்புரையும் கொடுத்திருக்கின்றார். பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் குறிப்பாக துயரமடைந்த குடும்பங்களுக்கும் எனது உண்மையான மற்றும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் மேலும் கூறியிருக்கின்றார். எங்கள் எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் தங்கள் அன்புக்குரியவர்களை இறந்த குடும்பங்களுடன் உள்ளன என்றும் மேலும் காயமடைந்தவர்கள் பாதுகாப்பாகவும் விரைவாகவும் குணமடைய நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். கிளர்ச்சியாளர்களிடமிருந்து நகரத்தை மீட்டெடுக்க பாகிஸ்தான் ஹெலிகாப்டர்கள் மற்றும் ட்ரோன்களை அனுப்பியிருக்கிறது என்றும் தெரிவிக்கின்றார். சரிடா, அட மூதேவிகளா, இதெல்லாம் கொண்டு என்னடா சாதிக்க போறாங்க? அவன் சியா என்றா என்ன, சன்னி முஸ்லிம் என்றா என்ன? அவன் ஒரு விசேட தொழுகைக்காக வெள்ளிக்கிழமை கூடிய மக்கள் மீது திட்டமிட்டு இந்த தற்கொலை குண்ட தாக்க செஞ்சியான் என்றால் இவனையெல்லாம் முஸ்லீம் என்றா சொல்லலாம். இது உண்மையில முஸ்லீம் தானா இல்ல வேறு ஜாதி வச்சிருப்பானா? எனக்கெண்டா இது நம்பிக்கை இல்லை. இது யார் வச்சிருப்பான்? பாகிஸ்தானுக்குள்ள ஒரு தற்கொலை குண்டு தாக்குதல் நடைபெற்று பள்ளிக்கு அந்த செக்யூரிட்டி கார்டு மீது ஒரு தாக்குதல் தொடுத்தா நிச்சயமாக முஸ்லீம் மாறாம எவன் வந்திருப்பான்? அந்நிய மதக்காரன் வேணும்னா திட்டமிட்டு கொடுத்திருப்பான். ஈஸ்டர் குண்டு வெடிப்பு மாதிரி செஞ்சவன் அத்தனை முஸ்லீம் தானே இருப்பான். எங்கேயும் செல்ல முடியாதுல்ல. இப்ப ஒரு எப்படியும் ஒரு 5-6 பேர் வந்து தானே இருப்பான். துப்பாக்கியுடன் வந்திருக்கான். அங்க அதாவது அமெரிக்கா போன்று பாகிஸ்தானுக்குள்ள கண்டவன் கையெல்லாம் துப்பாக்கி. என்னங்கடா இது? இது மனிதர் வாழும் உலகமா இல்ல சண்டாளன் வாழும் உலகமா? பாகிஸ்தானுக்குள்ள மிகப்பெரிய குண்டுதாரிகள், பயங்கரவாதிகள், மன்னிக்கணும், குண்டுதாரிகள் அப்பால் தாடி வச்ச பயங்கரவாதிகள், இவரெல்லாம் சுட்டு கொல்லணும். அரசாங்கம் அதிகப்படியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் நிச்சயமாக இதற்கு ஒரு முடிவு காண முடியாது. நம்ம இலங்கைக்குள்ள என்ன சொல்றோம்? இந்த போதை வஸ்து கடத்தலுக்கான நீங்க மரண தண்டனை சென்டென்ஸ் கொடுக்கப்படாத வரைக்கும் அதை கட்டுப்படுத்த முடியாது. அங்கு பயங்கரவாதிகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டு சுட்டுக் கொல்லும் சட்டம் வரும் வரைக்கும் அங்கதான் நடக்கும். போன ஒரு மாதத்திற்குள்ளும் இதே மாதிரி ஒரு குண்டு வெடிப்பு நடந்துச்சு பள்ளி வாசலுக்குள்ள. ஆனா பள்ளியை பார்த்து ஏறாவுள்ள பள்ளியில செஞ்சானுங்கள். இந்த ஈஸ்டர் குண்டு வெடிப்பு ஸ்ரீலங்காவில் இப்படித்தான் அது தேடி தேடி வணக்கஸ்தலத்துக்குள்ள இந்த மாதிரி குண்டு வெடிப்பது என்பது இது மனிதர் குலத்துக்கு எதிரான செயலா இல்லையா? அதைத்தான் ஆசிப் அலி அழகாக தெளிவாக சொல்லி இருக்கின்றார். பாகிஸ்தானிய ஜனாதிபதிக்கு ஒரு நன்றி தெரிவிக்கலாம். இதே நேரம் இப்ப இது ஒரு விடயத்துக்கு வருந்துருமா? இப்ப ஓமான்ல பேச்சுவார்த்தை நடத்தினாங்கல்ல, பேச்சுவார்த்தையில பார்ட் 1 முடிஞ்சிருக்குது. அவங்களோட ஊருக்கு போறாங்களாம். ஊருக்கு போயிட்டு அவங்களோட நாட்டு தலைவர் யாரு, இவர் நெய்னாட மருமகன் குஸ்னர் அவரும் போறாரு இல்ல, அவரும் வந்து பார்த்துட்டு போறாங்க. போயிட்டு அங்க போய் அது செகண்ட் டேட் வந்து பிக்ஸ் பண்ண போறாங்க. அப்ப ஆக ஒரு கிழமைக்கு யுத்தம் இல்லப்பா, எல்லாரும் கடையை மூடிடு, யுத்தம் இல்ல, சத்தம் இல்ல, யுத்தம் இல்ல, சத்தம் இல்ல, ஓகே பார்க்கலாம். ஆனாலும் இதுவும் ஒரு தற்கால இன்டர்வெல் தான். ஏன்னா அமெரிக்கா கொஞ்சம் பின்வாங்குறாங்க, நெய்னா பின்வாங்குது, நெய்னாக்கு அச்சம் வந்திருக்குது. நாம இன்றைக்கே சொல்லிக்கிறோம் இல்ல, விதவிதமான வகை வகையாக சாப்பிட்றதுக்கு கேக் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி வகை வகையாக விதவிதமாக மிசைல்ஸ் பாகிஸ்தான் ஈரான் மிசைல் ஏவுகணை தாக்குதலுக்கு திட்டமிட்டு இருக்கின்றது. வகை வகையாக லேட்டஸ்ட் கண்டுபிடிப்பு வடகொரியாவின் இணைந்த அசஸ்மெண்ட் இங்க செஞ்சாலும் வடகொரியாவின் டெக்னிக்கல்ல அழகான திட்டத்தின் மூலம் செய்யப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை எல்லாம் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் போட்டு தாக்கும், அள்ளி தாக்கும், சேதாரம் இவங்களுக்கு ஏற்படும். அந்த வகையில இன்று வெள்ளிக்கிழமை ஒமான் மஸ்கட் மாநகரில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட 2 அணியினரும் தத்தமது நாடுகளுக்கு இலங்கை நேரப்படி இந்த நள்ளிரவு கடந்து அவர்கள் நாடுகளுக்கு சென்று மீண்டும் செகண்ட் டேட் ஒன்று பிக்ஸ் பண்ணுவாங்க. அது ஓமானா வேற நாடானு சரியா தெரியல. இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபடுறது பாகிஸ்தான் ஃபாரின் மினிஸ்டர் அரக்ஷி. அதனால அது ஆபத்து இல்லை, அப்ப ஒரு பயம் இல்லைன்றால் மீண்டும் ஒமான்லயே நடக்கலாம் அநேகமாக. அப்போ செகண்ட் டேட் பிக்ஸ் பண்ண போறாங்க. நெய்னாட மருமகனும் அங்க உள்ள ஒருத்தருமில வந்து போறாங்க. அவங்க பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருக்கிறாங்க. பேச்சுவார்த்தையில் ஒரு நல்ல விடயம் என்று சொல்லுகின்றார்கள். சமீபத்திய அதாவது இந்த பேச்சுவார்த்தை ஒரு வெற்றிகரமாக முடிஞ்சதாகவும் ஈரான் தரப்பெல்லாம் சொல்லப்பட ஈரானுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை அந்த பேச்சுவார்த்தை இல்ல ஒரு மிகப்பெரிய அதாவது ஒரு முன்னெடுப்பு நல்ல ஒரு போவார்டுன்னு சொல்லப்படுகிறது. அது ஒரு வெற்றிக்கு அப்பால் அடுத்த கட்டம் பேசுவதற்கான ஒரு முன்மொழிவாகவும் பார்க்கப்படுகின்றது. இதேவேளை இன்னொரு செய்தியும் வருகின்றது.
பாகிஸ்தான் தலைநகரில் நடந்த கொடிய மசூதி தாக்குதலை துருக்கி கண்டிக்கிறது, ஈரான் கண்டிக்கிறது. அரபு நாடு, அதாவது ஈரான், அமெரிக்கா, ஒமானில் அந்த பேச்சுவார்த்தைக்குள்ளான் இந்த செய்தி வருகிறது. ஒமானில் ஈரான் அமெரிக்க அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை ரஷ்யா வரவிருப்பதாக கிரெம்ளின் கூறுகிறது. ஆக மிகப்பெரிய அஜர்பைஜானும் நம்புகிறது. ஆக 57 OIC நாடுகளிலிருந்து இந்த மாதிரி அஜர்பைஜானிலையும் மிக அதிகமான சியா மக்கள் இருக்கிறாங்க. அவங்களும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. மிகப்பெரிய கண்டனம் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. ஒரு கொடூரமான செயல் இது. இதை நாங்கள் ஒருபோதும் மனித குலம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒரு பாபரியன் தனம் என்று சொல்லுவான். மிருகத்தனமான செயலா, மிருகத்தனமான செயலாக நாமளும் கண்டிப்போம். நிச்சயமாக மனித குலத்துக்கு எதிராக எந்த நாய்க்களை பன்னாட பரதி செஞ்சாலும் நாம் அதை கண்டிக்கிறது தான். கண்டிப்போம், தண்டிப்போம் நிச்சயமாக. ஆனாலும் அந்த என்ன பாருங்க, இவங்களுக்கு ஒரு பயம், பாகிஸ்தான் அரசுக்கு ஒரு அச்சம், இந்த பயங்கரவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க பயம். அந்த பயத்தை போய்கிட்டு உங்களுக்கு 7 அடி படையை இறக்குங்களேன், உங்களுக்கு 7 அடி ஒன்று அமெரிக்கா கொடுங்க, ஈரானை கொடுங்க, வச்சு சாத்திட்டு அழிச்சிட்டு போகணும். ஏன்னா மனுஷங்க வாழணுங்க, மனுஷங்க வாழணும்னா பயங்கரவாதிங்க அழிக்கப்பட வேணும். அது பாகிஸ்தானை நான் பல விடயங்களை நான் கூறி வருவது, பாகிஸ்தானில் பதுங்கி இருக்கும் பயங்கரவாதிகள் அழிக்கப்பட வேண்டும். அதில் மாற்றுக்கிறது கிடையவே கிடையாது. பள்ளிக்கு போனா என்னடா பாவம் செஞ்சுட்டு அவங்களுக்கு அவனெல்லாம் அது பாவம் இல்லையா? எனவே இது ஒரு கண்டனமான செய்தியாகவும் ஆக்ரோஷமான செய்தியாகவும் பார்ப்போம். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.